ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு தட்டில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பிரியாணி இலை, பூ பட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து புதினா, கொத்தமல்லி, பூண்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் 1 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பூ, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் நம்மலாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிறது அடுத்து நம்ம பச்சை மிளகா கீறி விட்டுக்கோங்க, முழுசாகவே போடுங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. அடுத்து நம்ம நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தயிர் ஆட் பண்ணலைன்னா தக்காளி அதிகமாகவே போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மட்டனையும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறேன், அதனால தான் நாங்கள் கம்மியாக செய்யலான்னு இன்றைக்கி எடுத்துருக்கோம். 1/4 கிலோ மட்டனையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டாச்சு. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. கடைசியாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்தது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதால் 2 கப்பாக தண்ணி ஊற்றணும். நான் இந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் இந்த கப்பால் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் ஊற்றிட்டேன், இன்னொரு கப்பும் ஊற்றிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கிண்டி விட்டு மூடி வைப்போம். உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரிசியில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கிளஞ்சிக்கலாம். 2 டைம் நான் கிளஞ்சிட்டேன். கொதியும் வரப்போகுது. கொதி வந்துடுச்சு. அடுத்து என்ன, நம்ம அரிசியை எடுத்து நம்ம போடுறது தான். கொல்லையில் போட்டதும் வெந்து பிரியாணி ரெடி. ஓகே, அரிசி போட்டாச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் வரைக்கும் வாங்க நம்ம பேசலாம். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிரியாணி லவரோ அவங்கெல்லாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரியாணி பைத்தனே கூட சொல்லலாம். அடுத்து என்ன, தம் போடலாம். தம்மும் போட்டாச்சு. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது. நான் செஞ்ச பிரியாணியாக இது? இனிமேல் வாரம் எங்கள் வீட்டில் பிரியாணி தான். பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். இவ்வளோ நல்லா வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா?